வெல்கம் டு மகி மஞ்சள். இன்னைக்கு கோலம் தான் பார்க்க போகிறீங்க. இதில் 40+ கோலம் இருக்குது. பாண்டிச்சேரியில் நடந்த கோலம் காம்படிஷன் தான் இது. பீச்சில் நடந்தது. நான் போகிறப்ப நைட்டுன்றதுனால கிளியராக எடுக்க முடியல. ஆனால் கோலம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. கம்பி கோலம், தாமரை கோலம், குழந்தை கோலம், ஸ்கையில் குழந்தை இருக்கிற மாதிரி, அதே மாதிரி பாதத்தை கையில் ஏந்துற மாதிரி ரொம்ப அழகழகாக இருந்தது. கலர் காம்பினேஷனோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பொங்கல் வரப்போது உங்கள் வீட்டில் என்ன கோலம் போடலான்னு கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த கோலத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மயில் கோலம், வேல் கோலம், பூக்கோலம், கிருஷ்ணர் கோலம். கம்பி கோலத்திலே கொஞ்சம் டிசைன்லாம் நிறைய இருந்தது வித்தியாசமாக. அதே மாதிரி மயில் கோலத்துலேயும் நிறைய டைப் இருந்தது. ரங்கோலியிலேயே நிறைய டிசைன் போட்டு கலர்ஃபுல்லாக இருந்தது. கலர் காம்பினேஷனும் வித்தியாசமாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பார்த்து சந்தோஷமாக இருங்க. கோலம் போடுறப்ப நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த நினப்பும் இருக்காது. கோலம் நல்லபடியாக போடணும், என்ன கலர் சேர்க்கணும், அதுலேயே நம்மளோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் போடுங்க. மயில் கோலத்தில் மயில் பெண்ணை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. அதுமாதிரி விளக்கு கோலம், பூக்கோலம் ரொம்ப அதிகமாக இருந்தது. கலர் என்னென்ன கலர் கொடுத்தா அழகாக இருக்கும்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கோலமும் வித்தியாசமாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் பார்த்து சந்தோஷமாக இருங்க. ரோஸ் கூட முயல் இருக்கிற மாதிரி நல்லா அழகாக இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. கடைசியாக 2 கோலம் நான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. கோலம் நம்மளோட கலை. இது சுபத்தை குறிக்கும். அந்த காலத்துலலாம் அரிசி மாவில் போடுவாங்க. சின்ன சின்ன எறும்பு பூச்சிலாம் சாப்பிடுன்னு. கோலம் புள்ளி கோலம் போடுவாங்க, கம்பி கோலம், பூக்கோலம், நிறைய டைப்ஸ் இருக்குது. சிலர் போடுற கம்பி கோலம் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி முடித்தாங்கன்னே தெரியாது. பூக்கோலத்துலேயும் ரங்கோலி கோலத்தில் மட்டும்தான் கலர்லாம் கொடுக்க முடியும். அதுதான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.